கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். லேவியராகமம் 26:9. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும், ஒருவேளை படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அல்லது ஊழியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியத்தை நாம் துவங்கினாலும் அதில் 3 விதமான அனுகிரகம் நமக்கு தேவைப்படுகிறது. முதலாவது, கர்த்தர் நம் மீது கண்ணோக்கமாய் இருக்க வேண்டும். நாம் எடுக்கிற எல்லா முடிவிலும் கர்த்தருடைய கிருபையும் தயவும் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், நம் தொடங்குகிற காரியத்தில் பழுகவும் பெருகவும் வேண்டும். மூன்றாவது காரியம், நம்முடைய முயற்சிகளை துவங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி அதை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேல் அவர் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட அவர் பண்ணின உடன்படிக்கையை அவர் திடப்படுத்துவேன் என்று இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் இந்த 3 விதமான அனுகிரகங்களையும் உங்களுக்கு அளித்து உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.